இந்தியன் கிரிக்கெட்டோடைய ஃபியூச்சர் ஐபிஎல்னால கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. பிளேயர்ஸும் டீமும் இதனால இன்டைரக்டா அஃபெக்ட் ஆகுறாங்க. நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்தியன் டீமோட செலக்ஷன் டொமஸ்டிக் மேட்சஸ் நம்பி இருந்துச்சு. அப்படி இந்தியன் டீமுக்கு வந்த கிரேட்டஸ்ட் பிளேயர்ஸ்ல கபில் தேவ், சௌரவ் கங்குலி, டெண்டுல்கர், விவிஎஸ் லட்சுமண், ராகுல் டிராவிட்ல ஆரம்பிச்சு தோனி, கோலி, ரோஹித், ஜடேஜா வரைக்கும் அண்டர் 19 டீம்லயோ இல்ல இந்தியா ஏ டீம்லயோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை காமிச்சு இந்தியன் டீமுக்குள்ள வந்தாங்க. அதுக்கப்புறம் ஐபிஎல் நல்லா ஃபேமஸ் ஆனதுல இந்தியன் செலக்டர்ஸ் ஐபிஎல் இருந்து பிளேயர்ஸ் எடுத்தாங்க. அப்படி இந்தியாவுக்கு பும்ரா, ஹர்திக்ல ஆரம்பிச்சு இப்போ ரிங்கு சிங் வரைக்குமே நல்ல தரமான பிளேயர்ஸ் தான் ஆடி இருக்காங்க. ஆனா இந்த செலக்ஷன் ப்ராசஸ் T20 ஃபார்மேட்டுக்கு செட் ஆனாலும் மத்த ரெண்டு ஃபார்மேட்டுக்கு செட் ஆகாது. அது ஏன்னா இப்போ ஓடிஐலயும் டெஸ்ட்லயும் இருக்கிற யங் பிளேயர்ஸ் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல நல்லா பண்ணியிருந்தாலும் ஐபிஎல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து தான் இந்தியன் டீமுக்குள்ள வந்திருக்காங்க. ஓடிஐலயும் ஒயிட் பால் ஃபார்மேட் தான் விளையாடுறாங்க. சோ அதுல பெருசா மாற்றம் வராது. ஆனா டெஸ்ட் ஃபார்மேட்டுக்கும் இதே மாதிரி செலக்ட் பண்றது டொமஸ்டிக் பிளேயர்ஸ்க்கு ரொம்ப அன்ஃபேரா இருக்கும். அது ஏன்னா போன டிகேட்ல இருக்க ஸ்குவாட் எடுத்து பார்த்தா இந்தியன் டீம்ல நிறைய பிளேயர்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட் மட்டும் ஆடுறவங்க இருந்தாங்க. ஆனா இப்போ இருக்கிற டீம்ல அந்த மாதிரி ஒரு பிளேயர் கூட இல்ல. அந்த மாதிரி பிளேயர்ஸ் இல்லையான்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஆனா செலக்டர்ஸ் ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் சேர்த்து வச்சு தான் இந்தியன் டீம்ல எடுக்கிறாங்க. அதனால ஒரு ஃபார்மேட் மட்டும் விளையாடுற பிளேயர்ஸ் ஐபிஎல் விளையாட முடியாதனால திறமை இருந்தும் இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆகாம இருக்காங்க. சோ இதனால தான் சொல்றேன், பிரான்சைஸ் கிரிக்கெட் டொமஸ்டிக் கிரிக்கெட்டோட வேல்யூவை ரொம்ப குறைக்குது. இதுக்கு சொல்யூஷன் ஐபிஎல் ஸ்டாப் பண்ண சொல்லல, டொமஸ்டிக் கிரிக்கெட்டுக்கு இன்னும் வேல்யூ கொடுத்து பிளேயர்ஸ் அங்கிருந்து எடுத்தா டீம் இன்னும் நல்லா பேலன்ஸ்டா இருக்கும். நான் சொல்றது தப்பாவும் இருக்கலாம், சரியாவும் இருக்கலாம். பட் ஆனா நீங்க இதை கண்டிப்பா யோசிச்சு பாருங்க. இதை பத்தி எல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு, வரப்போற ஐபிஎல்ல எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போயிடுங்க.